அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், வெஜ் சாண்ட்விச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை புளிப்புக்காக புழிஞ்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னி ரெடி. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் குடமிளகாயை பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம். துருவி வச்ச கேரட் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், 4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பிரெட் எடுத்துக்கலாம். 1 பீஸ் பிரெட்டில் டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லேயராக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாண்ட்விச்சை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தவால 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமாக திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.